தொடர் மழை காரணமாக பாம்பன் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்களை பதிவு செய்ய. இலங்கை கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது வலுப்பட்டு இலங்கை மற்றும் தமிழக பகுதியில் அது நகரக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதியில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா காலையிலிருந்து மழை விட்டு விட்டு பெஞ்சு வந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா பாமன் பகுதியில கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாமன் பகுதியில மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்யுது. பாமன் பகுதி பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்தே காணப்படுகிறது. இதன் காரணம் பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் பாமன் பாலத்துல முகப்பு விளக்கை எரிய விட்டு செல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா காலையிலிருந்து விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதன் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் கடல் சீற்றமா இருக்கும் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா நைட்டு நாளை மிக கனமழை பெய்யும் என தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போல விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக கடலோர பகுதியான மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.